ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் பேஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம மூணே பொருளை வச்சு சூப்பரான ஒரு பட்டர் பிஸ்கெட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் பட்டர் 60 கிராம், பவுடர் சுகர் 30 கிராம், மைதா 80 கிராம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு பட்டர் வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பான பட்டர் பிஸ்கெட் கிடைக்கும். இந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்ல, நம்ம வீட்டில் இருக்க நார்மல் பிஸ்கெட் போதும். ஸோ பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இல்லைனா பவுடர் பண்ணாமல் ஆட் பண்ணும்போது அது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம வந்து மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா ஆட் பண்ணிவிட்டு பட்டர் சுகர் மைதா எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இனிமேல் நம்மளுக்கு வந்து விஸ்க் தேவைப்படாது. ஸோ நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி பாத அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப ஹார்டாக பிசையலாம் அவசியம் இல்லை. எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைனா ஒரு நார்மல் ஷீட் கூட எடுத்துக்கலாம், நார்மல் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். நம்ம பண்ண டோவை பட்டர் பேப்பரில் ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து மினிமம் ஒரு 1 hour வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது அது ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். 1 hour அப்புறம் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கும். இதை வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1 inch அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 inch கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரே டெம்பரேச்சரில் வச்சு பேக் பண்ணும்போது மெலிசா கட் பண்ணிட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். தடியாக கட் பண்ணியிருக்கிறது உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இதில் வந்து ஒரு 9 பிஸ்கெட் கிட்ட கிடச்சிச்சு. நீங்கள் 1/2 inch கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 15 பிஸ்கெட்ஸ் கிட்ட கிடைக்கும். ஒரு பிஸ்கெட்டுக்கு இன்னொரு பிஸ்கெட் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து பேக் ஆகும்போது பிஸ்கெட் பெருசாகும்போது 2 பிஸ்கெட்டும் ஒட்டிக்கும். அதனால் கேப் விட்டு வச்சுக்கலாம். சிம்பிளாக இருந்தனால ஃபோக் ஸ்பூனை வச்சுட்டு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். 160 டிகிரி செல்சியஸ்க்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 12 to 15 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 12 minutes ஆச்சு. உங்களுக்கு வந்து ஒரு அவன் பொறுத்து டைமிங் சேஞ்ச் ஆகலாம். ஒரு 12 minutesக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னா பிஸ்கெட் கார்னர்ஸ் ஃபுல்லாக ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சுன்னா பிஸ்கெட் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவன்லேருந்து எடுக்கும்போது பிஸ்கெட் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 1 hour அதை நல்லா கூல் பண்ண விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 3 பொருளை வச்சு சூப்பரான ஒரு பட்டர் பிஸ்கெட் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.